டிரைவர் எங்க? ராதா, இதோட டிரைவர் வரதுக்கு 3 மணி நேரம் ஆகுமா? நம்ம கிட்ட அவ்வளவு டைம் இல்ல. 1 மணி நேரத்துல இவங்க எல்லாரையும் நாம காப்பாத்தி ஆகணும் ராதா. ஆனா மோகன் ஐயா, இதுல டீசல் தீர போதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. கடவுள் கிருஷ்ணர் காப்பாத்திடுவாரு. ஆனா உங்களுக்கும் அத்தைக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் யாருக்கும் எதுவும் ஆகாது. நான் யாருக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். நான் தான் இருக்கல்ல. ராதா, ராதா, நீ எங்களை பத்தி நினைச்சு கவலைப்படாத. நாம எல்லாரும் இப்ப ஒன்னா செயல்பட்டாதான் யாருக்கும் எதுவும் ஆகாம காப்பாத்த முடியும். ஆமா ராதா, யாருக்கு எதுவும் ஆகாது. மோகன் ஐயா, நான் சொல்றது கேளுங்க. நீங்க 2 பேரும் திரும்பி போயிடுங்க. இங்க ஆபத்து அதிகமா இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நான் இங்க இருக்க குழந்தைங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். அவங்கள பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கிறேன். கொஞ்சம் முதல்ல ஓலறத நிறுத்துறியா நீ? நான் இங்க தான் இருப்பேன். உங்களை காப்பாத்தியே தீருவேன். மோகன் அண்ணா, எல்லாரும் நாங்க ஆபத்துல மாட்டிக்கிட்டோம். ஆனா நீங்களும் அம்மாவும் எதுக்காக இங்க வந்தீங்க? இது ரொம்ப ரிஸ்க். ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடுங்க. கீர்த்தி, உங்களை எல்லாம் காப்பாத்தி கூட்டிட்டு போகாம நாங்க எங்கேயும் போக மாட்டோம். ஆனா மோகன் ஐயா, பேசி பேசி தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். மோகன், குஷி, தயவு செஞ்சு அழாத குஷி. குஷி, நான் தான் ப்ராமிஸ் பண்றேன்ல, நான் யாருக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் குஷி. இல்ல மோகன், எங்க கூட வர வேணாம். இது ரொம்ப பெரிய ரிஸ்க். நீ இங்க இருந்து போயிரு மோகன், ப்ளீஸ். குஷி, பயப்படாத குஷி. நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் உங்க எல்லாரையும் காப்பாத்தியே தீருவேன். நான் எனக்காக இல்ல, உனக்காக தான் பயப்படுறேன். நீ ஹர்ட் ஆவறது என்னால பார்க்க முடியாது. ஐ லவ் யூ மோகன். ஐ லவ் யூ so much. அம்மா, கீர்த்தி, ராதா, அவ சொன்னது கேட்டுச்சா உங்களுக்கு? என்னோட குஷிக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? she loves me. நான் ஹர்ட் ஆகிறத அவளால பார்க்க முடியாதா? அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? கடவுளே கிருஷ்ணா, இதெல்லாம் என்ன சோதனை சொல்லுங்க. மோகன் ஐயாக்கு நீங்க இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்க. இத்தனை நாளா மோகன் ஐயா கேட்கணும்னு நினைச்ச வார்த்தைய தான் பொண்ணு குஷி வாயால இன்னைக்கு கேட்டுட்டாரு. அதுவும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாத இந்த நேரத்துல. இந்த வார்த்தையை கேட்க நான் எவ்வளவு ஏங்கி இருந்தேன்னு தெரியுமா? இதுக்கு மேல நான் செத்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமா செத்து போறேன். இதுக்கு மேல எனக்கு எதுவும் தேவையில்லை. மோகன் ஐயா, என்ன பேசுறீங்க? என்னமோ நீங்க எல்லாரும் உயிரே காப்பாத்துறேன்னு வீரப்பா வந்துட்டு இப்ப நீங்க செத்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, நல்லத பேசுங்க. ஆமா மோகன், உனக்கு எதுவும் ஆக கூடாது. நான் ஏற்கனவே எங்க அம்மாவை இழந்துட்டேன். நான் உன்னை இழக்க விரும்பல மோகன். குஷி, நீ கண்டிப்பா என்னை இழக்க மாட்ட குஷி. இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு அப்பனுக்கு அவன் பொண்ணு கிடைச்சிருக்கான். அவ்வளவு லேஸ்ல நான் இதை விட்டுற மாட்டேன். எனக்கு எதுவுமே ஆகாது. நான் உனக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். I love you. ராதா, இன்னைக்கு
நம்ம குஷி மோகன் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுறானா இது எல்லாத்துக்குமே முழு காரணம் நீதான் ராதா. மோகனுக்கு குஷிக்கும் நடுவுல ஒரு நல்ல உறவு ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீ ஒருத்தி தான் காரணம். அந்த கடவுள் உன்னை நிச்சயமா காப்பாத்துவாரு. நீ என்னைக்குமே சந்தோஷமா இருப்ப ராதா. இங்க அரலுசு ராதா கிடையாது, நான் தான். ஏந்தா தேவையில்லாம இதெல்லாம் பண்ணேனும். இப்ப மோகனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. ஓவரா டென்ஷன் ஆகி நெத்தில இருந்து வேர்வை வடிஞ்சுக்கிட்டு இருக்கு, தொடச்சுக்கோ. இல்லைன்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. இது இவ்வளவுக்கும் காரணம் நீ மட்டும் தானே. எங்க போற? அடுத்து என்ன பண்ண போற? என் மோகனோட உயிரை காப்பாத்த ஏதாவது பண்ண போறமா? அப்படியா? ஜெயிலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையில இருக்கியோ? அப்போ ஒண்ணு செய், வா, நானே கொண்டு போய் உன்னை ஜெயில விட்டுட்டு வந்துடுறேன். என்னமா பேசிட்டு? அங்க பாரு, பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி நிக்கிறாங்கன்னு. உன்னாலதான் அவங்களோட குழந்தைங்க எல்லாம் உயிருக்கு போராடிட்டு இருக்கு. போலீஸ் நிக்கிறாங்க, தெரியும்ல? என்ன ஆனாலும் சரின்னு இதுக்கு காரணமானவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன்னு இருக்காங்க. ஜெலம் மரமண்டைக்கு ஏறிச்சா? வாயை மூடிட்டு இங்கேயே நில்லு. மோகன் சார் இப்போ ரெடியா இருக்காரு பாம் இருக்கிற அந்த பஸ்ஸுக்குள்ள போறதுக்காக. பிளான் என்னன்னா, பஸ்ஸுக்கும் ட்ராலருக்கும் நடுவுல ஒரு பிளாங்க் பிரிட்ஜ போடுவாரு. அது மூலமா ஓடுற பஸ்ல இருந்து ட்ராலருக்கு பசங்களை ஷிஃப்ட் பண்ணுவாரு. இப்போ பார்க்க வேண்டியது என்னன்னா, மோகன் சார் இத எப்படி ஹேண்டில் பண்றாருங்கிறது தான். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. அம்மா, ராதா, இப்ப பஸ் ட்ராலர் ரெண்டுத்தையும் ஒன்னா ஓட்டணும் ஒரே ஸ்பீட்ல. ஓகே. நான் இப்போ இந்த லேடரை பஸ்க்குள்ள அனுப்ப போறேன். ஓகே, எல்லாரும் பின்னாடி போங்க. பசங்களா எல்லாரும் பின்னாடி போங்க. மோகன், மோகன் பார்த்து ஜாக்கிரதை. மோகன், மோகனையா, மோகன்! மோகன் சார் சொல்லும் போது இந்த விஷயம் ரொம்ப சுலபமா தெரியலாம். உண்மையை சொல்ல போனா இது அவ்வளவு சுலபம் இல்ல. இப்பதான் நீங்களே பாத்தீங்கல்ல எப்படி ஸ்லிப் ஆகி தப்பிச்சாருன்னு. எல்லாரும் பின்னாடி போங்க. கதவு கிட்ட நிக்காதீங்க. தள்ளி போங்க. ப்ளீஸ் தள்ளி போங்க.
அந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி தூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் நீ நல்லா இருக்கல தேவையில்லை. சிறு புல்லில் கீர்த்தி தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி. கீர்த்தி, இந்த பசங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ வரிசையா ஒவ்வொரு குழந்தைய கூட நான் அங்க இருந்து பிடிச்சுக்கிறேன். ஓகே ராதா, நான் அப்புறமா கண்டிப்பா உன்னையே காப்பாத்துவேன். மோனையா என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க முதல்ல கேக்க குஷி அப்புறம் மத்த பசங்களை எல்லாம் காப்பாத்துங்க. யாருக்கும் எதுவும் ஆகாத குழந்தைங்களா? ஓகே, நான் இதோ வந்துடுறேன். இதோ வரேன். மெதுவா மோனையா. கீர்த்தி, வரிசையா ஒவ்வொரு குழந்தைய கிட்ட அனுப்ப சீக்கிரம். மோகனா, நான் இதோ அனுப்புறேன். ராஜு, இங்க வாப்பா. இங்க பாரு, நீ இப்போ இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அந்த பக்கமா போகணும், சரியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் விழுந்துட்டேன்னா? கண்ணா கண்ணா, எதுவும் ஆகாது, ஐ ப்ராமிஸ். இங்க பாரு ராஜு, பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. இங்க வெளியே வரதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ராஜு, இப்ப நீ தைரியமா வெளியே வந்துதான் ஆகணும். வந்து என் கையை பிடிச்சுக்கவா. போப்பா. மெதுவா. Come on, பாத்து போ. நான் உன்கிட்ட வரேன். ஓகே, அவ்வளவுதான். பயப்படாத, மெதுவா மெதுவா. மோகனா, பாத்து. கீர்த்தி, சீக்கிரம் பாத்து போங்க. பொறுமையா. கனிஷ்மா, காமியா, இங்க வா. சீக்கிரமா வாமா. நீ போ. No, Kanu, I can't do this. ஒன்னும் ஆகாது செல்லம். ஸ்வாதி, ராஜு, மனிஷா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி போனாங்கன்னு பார்த்தல. அதே மாதிரி நீயும் பயப்படாம போகணும், அவ்வளவுதாமா. கீர்த்தி, நம்ம கிட்ட டைம் இல்ல, சீக்கிரமா அடுத்த ஆள அனுப்பு. நம்ம கிட்ட சுத்தமா டைம் இல்லம்மா. இப்ப நீ போயே ஆகணும். காமியா, ஸ்கூல்ல நம்ம செயின் எப்படி விளையாடுவோம் ஞாபகம் இருக்குல்ல? அப்ப எப்படி நீ என் கையை பிடிச்சியோ அதே மாதிரி நீ இப்ப மோகன் கையை பிடி. எதுவும் ஆகாது. நம்ம யாரும் ஒருத்தர் கைவிடக்கூடாது. அப்ப நீ சீக்கிரமா மோகன் கிட்ட போயிருவ. ஆல் தி பெஸ்ட் காமியா. கமான் காமியா, கமான், நீ போ. இருமா, நானே உன்கிட்ட வரேன். கொஞ்சம் இரு, மெதுவா வா. பாத்து போ. மோகன், காமியாவோட கையை பிடிச்சுக்கோ. அண்ணா, நீங்க பாத்து வாங்க. இல்ல ஒண்ணும் ஆகாது. நான் தான் சொல்றேன், ஒண்ணும் ஆகாது. நமக்கு அதிக நேரம் இல்லம்மா. We have to move. Come on.
சபாஷ் குஷி. ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ மா. துளசி மோகனோட பொண்ணுனா கண்டிப்பா நான் பிரேவா தான் இருக்கணும். சூப்பர் குஷி, என் தைரியமான பொண்ணு. குஷி நீ இப்ப போ. இல்ல, முதல்ல டிரைவர் அங்கிள கூட்டிட்டு போணும். அவருக்கு உடம்பு சரியில்லை, முதல்ல அவர் தான் போகணும். நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். முதல்ல உங்க பசங்களெல்லாம் காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்னோட குடும்பத்தை வெளியே கொண்டு வருவேன். போதுமா? சரி, முதல்ல டிரைவர் சீக்கிரம் வெளியே அனுப்பு. சரிண்ணா. அண்ணா அண்ணா மெதுவா எழுந்துக்கோங்க. பொறுமையா. அண்ணா மோனையா, என்னாச்சு? கீர்த்தி சீக்கிரம் அனுப்பு. இல்ல மோகன் அண்ணா, அவரை எங்களால தூக்க முடியல. இங்க பாருங்க பசங்கள, நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த பஸ்ஸுக்குள்ள போயிடுறேன். நீங்க யாரும் பயப்பட மாட்டீங்களா? நான் போகட்டுமா? கீர்த்தி, இப்ப நான் உள்ள வரேன். மோகன் பார்த்து ஜாக்கிரதை. சரிமா. அண்ணே வாங்க, நம்ம கிட்ட டைம் இல்ல, சீக்கிரம் வாங்கண்ணே. ஆண்டவன் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாமா. நீ சொன்னது செஞ்சு காட்டிடமா. ஓய் குஷி, இப்ப நீ வெளியே வா. போ குஷி, வெளியே வா.